இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். கல்வியில் கரை கண்டவர் கம்பர். திருமாலின் மீது அளவற்ற பக்தி உடையவர். அவர் தான் வழிபடக்கூடிய நாராயணனுக்கு ஏதேனும் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த உலகத்திலே பலருக்கும் அது இயல்புதானே. கடவுளுக்கு ஏதாவது தர வேண்டும், அப்படி தருவதன் மூலமாக தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கம்பருக்கும் அந்த ஆசை தோன்றியது. ஆசையோடு நின்றுவிடவில்லை, அறிவோடு சிந்திக்க தொடங்கியது. சரி, எதை தருவது? ஒன்றை தருகின்ற பொழுது அது அவரிடம் இல்லாததாக இருந்தால் அதை பெற்றவர் மகிழ்ச்சி அடைவார். அவரிடம் இருப்பதையே திரும்ப திரும்ப அவருக்கு கொடுத்தோம் என்றால், ஒரு கடிகார கடை வைத்திருக்கிறார் ஒருவர். அவருடைய வீட்டிலே ஒரு விசேஷம் நடக்கிறது. அவருக்கு பரிசு பொருள் ஒன்றை தர வேண்டும். போய் கொடுப்பவர்கள் எல்லாம் அவருக்கு கடிகாரத்தையே பரிசாக கொடுத்தால் அதை பிரித்து பார்க்கின்ற பொழுது அவர் மகிழ்வாரா, வருத்தம் உழுவாரா? இருப்பதையே கொடுத்தால் அதில் சிறப்பென்ன இருக்கிறது? அவரிடம் இல்லாததை நாம் கொடுக்க வேண்டும். கம்பர் யோசித்து பார்க்கிறார். இந்த உலக மக்கள் எல்லாம் கடவுளுக்கு தானம் செய்கிறார்களே, கடவுளுக்கு காணிக்கை தருகிறார்களே, கடவுளுக்கு நன்கொடை தருகிறார்களே, நாம் என்ன செய்யலாம்? ஒரு உயர்ந்த கட்டிடத்தை கட்டித்தரலாமா? சே, வைகுண்டத்தையே தன் வசம் வைத்திருக்கக்கூடிய நாராயணனுக்கு ஒரு கட்டிடம் தருவதா? சரி, அவ்வாறென்றால் உயர்ந்த ஆடைகளை தரலாமா? யார்? பாஞ்சாலிக்கு வேண்டும் அளவுக்கு ஆடைகளை கொடுத்த நாராயணனுக்கு நாம ஆடை தர முடியும்? வேற என்ன செய்யலாம்? ஒரு 10 ஏக்கரா நிலம் வாங்கி கொடுக்கலாமா? நிலமகளினுடைய அதிபதி அவன். பூ உலகம் முழுதும் அவனுடையது. வாமன அவதாரம் எடுத்து இந்த மண்ணுலகத்தையும் அந்த விண்ணுலகத்தையும் ஒரு சேர பெற்றுவிட்டவன். அவனுக்கு நாம் எந்த நிலத்தை கொடுப்பது? நகைகள், பணம், இதை கொடுக்கலாமா? நாராயணனுடைய இதயத்திலே வசிப்பவள் திருமகள். செல்வத்துக்கே அதிபதியான லட்சுமியினுடைய பதி அவன். அவனுக்கு சென்று நகைகளையும் பொன்னையும் கொடுப்பதா? சரி, நல்ல பசும்பால் ஒரு 10 குடம் எடுத்துக்கொண்டு போய் அபிஷேகம் செய்யலாமா? அட பைத்தியக்காரா! பார்க்கடலிலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவன் பரந்தாமன். அவனுக்கு 10 குடம் பாலை கொண்டு போய் யாராவது அபிஷேகம் செய்வார்களா? ஒரு கத்தி அல்லது ஒரு வேல் போன்ற ஆயுதங்களை கொடுக்கலாமா? யாருக்கு? பரந்தாமனுக்கா? இருப்பதிலேயே சிறந்த ஆயுதம் சக்கர ஆயுதம். அந்த சக்கர ஆயுதத்தையே வைத்திருக்கக்கூடியவனுக்கு மற்றவை அனைத்தும் சாதாரண ஆயுதங்கள் அல்லவா? கம்பர் யோசித்து பார்க்கிறார். கடைசியில் எதை தருவது என்றே அவருக்கு தெரியவில்லை. கடவுளிடம் இல்லாதது நாம் தர வேண்டும் என்று நினைக்கிறோம். எதை தருவது? கடைசியாக கண்டுபிடித்த ஒன்றை. ஆம், இது கடவுளிடம் இல்லை, ஆனால் அது நம்மிடம் ஏராளமாக இருக்கிறது. அப்படி நம்மிடம் ஏராளமாக இருக்கின்ற அதை, கடவுளிடம் இல்லாத அதை கொடுப்பதுதான் சிறந்தது என்று முடிவு செய்கிறார். நாராயண நம என்னும் நன்னெஞ்சர் பாராளும் பதம் பணிந்தேத்துமாற்றதியேன் காராரும் மேனி கருணாகரமூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றாமே. கம்பர் என்ன தெரியுமா கொடுத்தார்? கடவுளிடம் இல்லாதது அறியாமை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களிடம் நிறைந்திருக்கக்கூடியது அறியாமை. இந்த அறியாமை இருப்பதால் தான் கடவுளை நான் காப்பாற்றுகிறேன். வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து கடவுளுக்கு பாதுகாப்பாக இருப்போம். கடவுளுக்காக நாம் கோயிலை கட்டுவோம், கடவுளுக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம், கடவுளுக்காக நாம் நன்கொடை வழங்குவோம் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கம்பர் சொல்லுகின்றார், இது அனைத்தும் மக்களினுடைய அறியாமையின் வெளிப்பாடு.
ஆக இந்த மக்களிடையே என்னிடையே மிகுந்திருக்கக்கூடியது என்ன? அறியாமை. அதுதான் இறைவனிடத்திலே இல்லை. நாம் தருகின்ற பொழுது இல்லாத ஒன்றைத்தானே தர வேண்டும். அதனால் இறைவா, என்னுடைய அறியாமையை எல்லாம் நீ எடுத்துக்கொள், என்னுடைய அகந்தையை எல்லாம் நீ எடுத்துக்கொள். உனக்கு தருகிறேன் என்று ஒருவன் சொல்லுவதும் செய்வதுமே அவனுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. அப்படி என்னிடம் இருந்து உன்னிடம் இல்லாதது என்னுடைய அறியாமை. அந்த அறியாமையை எடுத்துக்கொண்டு எனக்கு நல்ல அறிவினை தருவாயாக என்று கம்பர் வேண்டுகின்றார். கவி சக்கரவர்த்தியான கம்பரின் வேண்டுதலே அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிலைமையெல்லாம் நினைத்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.